அதுக்கு இப்ப என்ன டாடி? எவனோ ரவுடி பையன் ரேப் பண்ண பார்த்தான்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் கூண்டுல நின்னு அந்த ரவுடி பையலுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறியா? ஒழுங்கா மரியாதையா சொல்றேன், கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு. நோ டாடி, அது மட்டும் முடியாது. அப்படின்னா என் மானத்தை வாங்குறதுன்னு தீர்மானமே பண்ணிட்டியா? சார், இவ மானம் போயிருந்தா உங்க மானமும் சேர்ந்து போயிருக்கும். நீ யாரியா என் பொண்ணோட மானத்தை பத்தி பேச வந்திருக்கிற? டாடி, இது என் லவ்வர் சக்தி டாடி. ஓஹோ, இவனை தான் ஸ்போர்ட்ஸ்மேன், ஹீமேன், ஜென்டில்மேன், ஆங்கிரிமேன் சொல்லிட்டு இருந்தியா? எஸ் டாடி, இவரை நான் ரொம்ப லவ் பண்றேன். சரி, நீ தான் என் மகளை ரேப் பண்றதுக்கு வந்தவன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவேன்? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இல்லையா, நீ தான் மனுஷன். அவன் ரேப் பண்ணி என் பொண்ணை நாசமாக்க பார்த்தான், நீ லவ் பண்ணி என் பொண்ணை நாசமாக்க பாக்குற. அவன் பண்ண வந்தது நீ பண்ண போறது ரெண்டு ஒண்ணு தானையா? டாடி, இவர் என் லவ்வர். லவ்வர்? இந்த லவ்வர்ங்கிற ஒரு ஷோ கேஸ்ல வச்சிருக்கான். உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்லு, இவன் உன்னை டச் பண்ணலையா, உடம்ப தொடலையா, முத்தம் கொடுக்கலையா, இன்னும் என்ன செய்யல சொல்லு. தேன் கூட்ட தொட்ட கரடி அந்த தேனை நக்காதுன்னு சொன்னா அது பொய். டாடி, this is too much. நாங்க கரடிங்க இல்ல, லவ் பேர்ட்ஸ். மூடு வாய. இந்த மாதிரி டயலாக் எல்லாம் என்கிட்ட பேசாத. நீங்க என்ன நலதமயந்தியா, சத்தியவான் சாவித்திரியா, ஒத்தல்லோ டெஸ்டிமோனாவா, லைலா மஜ்னுவா, இல்ல சலீம் அனார்கலியா? அவங்க காதல், அவங்க அன்பெல்லாம் பவித்திரமானது, ஜீவன் உள்ளது. அவங்க காதலுக்காக உயிரை கொடுக்கவும் துணிஞ்சவங்க. ஆனா இந்த காலத்துல நீங்க என்ன பண்றீங்க? லவ் பண்றது ஒரு பையனை, கல்யாணம் பண்றது இன்னொருத்தனை, புள்ளைய பெத்துக்கிறது வேற ஒருத்தனுக்கு. உங்க லவ் செருப்பால் அடிக்க. டாடி, இதுக்கெல்லாம் காரணம் யார் டாடி? லவ் பண்ணவங்கள மேரேஜ் பண்ண விட மாட்டீங்க, மேரேஜ் பண்ணவங்கள வாழ விட மாட்டீங்க, மனசு உடைஞ்சு வீட்டுக்கு வந்தா சேர்த்துக்க மாட்டீங்க. உங்கள மாதிரி அப்பனுங்களை ஷூட் பண்ணணும். சார், எவனோ ஒரு ரவுடிக்காக நீங்க உங்க டாக்டர் அடிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வாடா இவனே, எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? நான் மனசு வச்ச உன்னை கம்பி எண்ண வச்சிருவேன். போடா வெளியே. அவர் வெளியே அனுப்ப நானும் போயிடுவேன். நீ இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? முதல்ல உனக்கு புத்தி சொல்லிட்டு அப்புறம் இவனுக்கு ஒரு வழி பண்றேன். வா இங்க. இங்க போடா. இவனை பிடிச்சு வெளியே தள்ளுங்கடா. தள்ளுடா அவனை. டாடி ப்ளீஸ், அவர் வெளியே அனுப்பாதீங்க. டாடி, நான் சொல்றத கேளுங்க. டாடி, உள்ள போ. போங்க நீ. போ. சக்தி, சக்தி. அஞ்சு, அஞ்சு, அஞ்சு. புத்தரிக்க நாயன். அஞ்சு எங்கயா? குடிக்கிறதுக்கு போனேன், என் கண்ணத்துல ரெண்டு போட்டுட்டு ஓடிடுச்சு. என் செருப்பு எங்க? கால்ல போட்டிருக்கீங்க. இந்த அடி. யாரே? என்னதாயா? அடியா? ஐயோ அடி. சார், போன் போன் போன். ஹலோ, கல்லுப்பட்டி ஹியர். நான் டிடிகே. சொல்லு. என்னையா ஓ மகளே கோர்ட்ல லோகோக்கு எதிராக சாட்சி சொல்ல தயாராயிட்டாளா? ஒரு நிமிஷம் இது சொல்றேன். அதை எப்படி குடியா? நான் ஒரு மந்திரி, எனக்கு ஓட்டு போட்டவங்கள செருப்பால் அடிக்கணும். சொல்லியா? போனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? என் செருப்பாலே என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒன்னு நான் அடிச்சுக்க சொல்லலையே. நீ சொல்லலையா? என் விதி நானே அடிச்சுக்கிட்டேன். என் மகன் என் பேச்ச கேட்கிற லெவல்ல இல்ல. அந்த திருட்டு கழுத சக்தியோட சேர்ந்துக்கிட்டு இந்த அப்பனுக்கு புத்தி சொல்லிட்டு அந்த பொறிக்கு பையனோட ஓடி போயிட்டான். நான் என்ன பண்ணுங்கிற? என்ன பண்ண சொல்றேன்? நீ ஒன்னும் புடுங்க வேணாம், இதுக்கெல்லாம் நானே ஒரு வழி பண்ணிக்கிறேன். பிளீஸ், என் மகளை மட்டும் எதுவும் பண்ணி தொலைச்சிடாதப்பா. பச்சை ரத்தம், லவ் பண்ற வயசு வேற. அந்த வேகத்துல அந்த சக்தி பைய பேச்செல்லாம் கேட்டுட்டு இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதோட நீ ஏதாவது பண்றதா இருந்தா அந்த திருட்டு பைய சக்திய பண்ணு. அதனால உனக்கு லாபம், எனக்கு லாபம். சொல்லு, என்ன பண்றதா இருக்க? நான் பண்றதெல்லாம் சொல்றது இல்ல. வச்சிட்டான். ஏன் சார், என்னாச்சு? நீ பொத்திட்டு போயா. அந்த டிடிகே என் மகளை என்ன பண்ணுவான்னு ஒரு ஐடியாவும் கிடைக்கலையே. இவங்கிட்ட சாவகாசம் வச்சுக்கிட்டாலும் டேஞ்சரு, விட்டுட்டாலும் டேஞ்சரு. யார் சார்? அந்த ஐஸ் வைக்கிறவனை கேளு, அவன் சொல்லுவான். ஓகே சார். கமிஷனர் மகன் யாரு? அங்க தூரத்துல வந்துகிட்டு இருக்கு, நீ போயிட்டே இரு, நான் அடையாளம் காட்டுறேன். ஓகே. ஹாய் ஜோதி. ஹாய். உங்க அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ யாரு? உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. எங்க இருக்காங்க?
அது அங்க இருக்காங்க, வா காட்டுறேன். எங்க இருக்காங்க? வா சொல்றேன். வா. ராமு, அம்மா 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 ஐயா என்னடா என்னாச்சு ஐயா? என்னடா? நம்ம ஜோதிய அம்மா நம்ம ஜோதி 4-5 பேரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அடிச்சல பாரு, பொய்யா சொல்ற. உனக்கு இதே வேலையா போச்சு. இரு, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். சக்திங்க? நிஜமாதாம்மா சொல்றேன். நிஜமாவா? ஆமாயா, அந்த ரவுடிங்க என்னையும் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. ஹலோ, கமிஷனர் திவாகர் ஹியர். யா கமிஷன் பாண்டி, உன் மகளுக்காக எங்கெங்கயோ போன் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணாத மேன். உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா. யாரா நீ? ஆபீஸருங்கிற கொழுப்பா. உனக்கு என்ன வேணும்? எனக்கு காஞ்சா காஞ்சா லோகு வேணும். ஓ, பிளாக்மெயிலா? நான் அந்த லோகு விட்டுட்டா நீ என் மகளை விட்டுருவ இல்ல? பரவாயில்ல, மூளை இருக்கு. கையால் ஆகாத உன்ன மாதிரி ராஸ்கல் வேற என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு போற குழந்தைகளை கிட்னாப் பண்றது, பணம் கேட்கறது, தரலன்னா உங்க வேலையை காமிக்கிறது, இதுதானே உங்க திட்டமே? எங்க பாஸ், புராணம் எல்லாம் வேணாம், விவகாரத்துக்கு வா. சரி, நான் அந்த லோகு விடப்போறதில்ல. நீ என்ன பண்ணுவ? மிஸ்டர் கமிஷனர், ஆர் யூ நாட் ஜோக்கிங்? நோ, ஐ எம் சீரியஸ். அவ்வளவு மண்டை குழம்பு இருந்தா உன் பொண்டாட்டிட்ட போன குடுக்கறியா? சென்டிமெண்ட் பிளே பண்றியா? குடுக்கறேன், பேசு பேசு. ஹலோ ஹலோ, மம்மி மம்மி, ஜோதி பேசுமா? மாத்தாடு மாத்தாடு மாதரசியே. மேடம், உன் பொண்ணு பேச மாட்டா, நீ பேசு. இது பாரு, தயவு செஞ்சு குழந்தை எதுவும் பண்ணிடாத. உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் கொடுக்கறேன். அதையெல்லாம் உன் ஆத்துக்கார்ட்ட மாத்தாடி இருக்கேன். அவன் அதை பண்ணலன்னா உன் பொண்ணு நாக்க அறுத்துருவேன். மம்மி, வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு குழந்தை எதுவும் பண்ணிடாத. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், அவளை எதுவும் செஞ்சிடாத ப்ளீஸ். பாருமா, நீ ஒரு பொண்ணு பெற்றிருந்தா என்ன, 2 பொண்ணு பெற்றிருந்தா என்ன, எனக்கு ஒன்னும் ஆக போறதில்ல. இதெல்லாம் உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஆளும். சொல்றேன், நானே அவர்கிட்ட பேசி நீ சொன்ன மாதிரில செய்ய சொல்றேன். தயவு செஞ்சு லைனை கட் பண்ணிடாத. வெரி குட். தாய்னா நீதான் தாய், காவேரி தாய், புரட்சி தாய். சீக்கிரமா முடிவு பண்ண. எனக்கு என் பேச்ச கேளுங்க. அவன் யாரு கேக்குறானோ அந்த ஆளை அனுப்பி வச்சுட்டு நம்ம குழந்தைய காப்பாத்துங்க. சும்மா, அந்த தேச துறைகளை புரிஞ்சுக்காம நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நான் என்னென்னமோ பேசலைங்க. என் வயித்துல பிறந்த குழந்தை அந்த அயோக்கியங்களை சிக்கிட்டு இருக்கு. சும்மா, ஜோதி உனக்கு மட்டும் மக இல்லடி, எனக்கு மகதான். நம்மளுடைய ஒரு மகளுக்காக லட்சக்கணக்கான இளைய சமுதாயத்தை போதை மருந்து கொடுத்த நாசம் பண்றவங்களுக்கு என்ன உதவி பண்ண சொல்றியா? அதுக்காக நம்ம மகளை காப்பாத்துறது உங்க வேலை இல்லையா? என் மகளை அவன் கொன்னாலும் பரவாயில்ல, என் கடமையில இருந்து நான் தவறவே மாட்டேன். என்னங்க, இன்னொரு தடவை நல்லா யோசனை பண்ணுங்க. நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? ஐயோ, நீங்க எதை சொல்லிட்டா அவன் நம்ம குழந்தைய நான் கருத்துருவேன் கழுத்தறுத்துருவேன்னு சொல்றாங்க. அவன் என் மகளை கொன்னுட்டான்னா அவன் சாவுக்கு தேதி குறிச்சிருவேன். அவனுக்கு தேதி குறிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன கொண்டுட்டு போங்க. சும்மா, பின்ன என்னங்க, ஒரு குழந்தையோட அருமை ஒரு தாய்க்கு தாங்க தெரியும். போலீஸ திருடன் அலையிற உங்களுக்கு எங்க தெரிய போகுது அதை பத்தி எல்லாம்? இதுக்கப்புறமா நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நான் உயிரோட இருக்க போறதில்ல. சும்மா 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 சும்மா, கதவை தர. சும்மா ப்ளீஸ், கதவை தர. நான் சொல்றதை கேளு, அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாத. ப்ளீஸ், தயவு பண்ணி நான் சொல்றதை கேளு. கதவை தர, என் பேச்சை கேளுமா. சும்மா 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 சும்மா, நான் சொல்றதை கேளு. ஐயோ சும்மா, நம்ம பொண்ணை எப்படியும் காப்பாத்திடலாமா? கதவை தர. சும்மா, கதவை தர. தரமா. சரி, ஒத்துக்கிறேன். அந்த லோகுவை நான் விடுதலை பண்ணிடுறேன். அவங்கிட்ட நம்ம பிள்ளைய உடனே அனுப்பி வைக்க சொல்லுவா.
ஹலோ ஹலோ ஹலோ. என்ன சும்மா ஏன் பேசல? லைன் கட் ஆயிடுச்சுங்க. நம்ம குழந்தைய அவன் கொன்னுடுவானா? நம்ம குழந்தையோட கதி என்னங்க? அக்கா சக்தி சக்தி என்னாச்சு? என்னாச்சுக்கா? ஜோதிய ஜோதிக்கு என்னாச்சு? ஜோதிய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கடா. யார் மாமா? அந்த டிடிக்கு ஆளுங்க. டிடிக்கு ஆளுங்க. யாசாமி, உனக்கு என்ன வேணும்? ஏய், கமிஷன் மகளை கிட்னாப் பண்ணது யாரு கிட்னாப் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. சரியா சொல்றா. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது சார். சொல்லா சார். அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க. சொல்லிடுறேன். ஹலோ மிஸ்டர் கமிஷனர், நான் தான் ஜேடிக்கு. உங்க மகளை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என் முடிவு என்னன்னு அன்னைக்கே பேசிட்டேன். அதை மாத்திக்கிறது நிச்சயம் நடக்காது. போச்சுடா. அப்போ மவ செத்தாலும் பரவாயில்லையா? சின்ன பிள்ளைங்களை கிட்னாப் பண்ணி பெத்தவங்களை எல்லாம் பிளாக்மெயில் பண்ற இல்ல? நீ ஆம்பளையா இருந்தா என்கிட்ட நேரடியா வந்து மோதிப்பார். ஒண்ணு நீ செத்து போகணும், இல்ல நான் செத்து போகணும். அதான்டா அழகு. மனுஷத்தன்மை இல்லாத நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல, ராட்சசன், அநியாயக்காரன், சமுதாயத்துக்கு முகத்தை காட்ட யோகிதை இல்லாத முகமூடி போட்ட கோழைங்க. டேய், அடுத்தவன் வயிறைய சிரிக்கிற உன்னோட இந்த சிரிப்பு கூடிய சீக்கிரம் அடங்கிடும். கேட்டுக்கடா, என் மகளை கிட்னாப் பண்றதுக்கு உதவி பண்ண அந்த ஐஸ்கார பைய இங்க இப்ப எங்க கஸ்டடியில. சிரிப்பு நின்னு போச்சா? மரியாதையா என் மகளை வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடு, இல்லைன்னா விஷயம் விபரீதமா போயிடும். ஐஸ்கார பைய இவன் கஸ்டடியில இருக்கானா? நான் இவ யாரு? இவன் யாருன்னு எனக்கு தெரியல சார். உனக்கு தெரியுமாடா இவன? அவன் யாரோ எனக்கு என்ன தெரியும். இவன் ஸ்கூல் முன்னாடி ஐஸ் கேண்டி விக்கிறவன். இங்க நமக்கெல்லாம் ஐஸ் கேண்டி கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். ஏய், அந்த வண்டியை கொண்டு வா. ஐஸ் கேண்டி கொடு. அதே கொடு. நீ ஒண்ணு எடுத்துக்க. எடே. ஏய் ஏய் சக்தி, என்னடா இது சப்புன்னு இருக்கு? ஏய், எஸ், சக்கரையா இல்ல சார்? ஸ்வீட்டா தானே சார் இருக்கு. நான் என்ன போய் சொல்றேனா? எடா சக்கரையா? சக்கரை எங்கிட்ட இல்லையா? நான் என்ன பண்றது? சக்கரை இல்லையா? நான் எடுக்கிறேன். சக்கரை இங்க இருக்கு. உன் கேண்டி கொடு. வேணும் சார். ஏய், வேணும் சார். தின்றா நாய். என்னடா என்ன செய்யுது? சக்கரை உன் தலையை சுத்த வைக்குதா? இந்த கொஞ்சம் எடுத்துக்க. சார், இது சக்கரை இல்ல சார், பிரவுன் சுகர். கேட்டா, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஐஸ் கேண்டில பிரவுன் சுகரை கலந்து கொடுத்து அவங்க லைஃபையே ஸ்பாயில் பண்றியா? சொல்லு, எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? தெரியாது சார். யார் உனக்கு சப்ளை பண்றது? தெரியாது சார்.
அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. சொல்லிடுறேன் சார். சக்தி, 1 point is clear. வாங்கயா, இவனுங்களை செல்லுல தள்ளுங்க.